கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இதோ நாங்கள் பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து நாங்கள் இந்த மிஷனரிகளை பற்றி அறிந்து கொள்ளவும், அவர்கள் செய்த காரியத்தை புரிந்து கொள்ளவும், அதை எங்கள் வாழ்க்கையில் உபயோகிக்கவும் கிருபை தாரும். ஆண்டவரே, அனைத்தும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ அட்மிஷன் டைமு. அவங்க பிள்ளைகளை ஒன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்த்துருப்பீங்க, இல்லை ப்ரொஃபஷ்னலில் சேர்க்க ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களோடு இருந்து கண்டிப்பாக ஜெயத்தை தருவார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு காரியத்தையும் செய்யுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாரிஸ் ஹில்டனோட மனைவி பத்மா ஹில்டன். அவங்கள பற்றி அதிகமாக இருக்காது, ஆனால் அவங்க எப்படியெல்லாம் கணவரோடு சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்தார்கள்ன்றது தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எஃப்எம்பிபின்ற ஒரு நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரேயர் பேண்டால் ஆதரிக்கப்பட்ட முதல் மிஷனரி யாருன்னா ஹாரிஸ் ஹில்டன், அவங்களுடைய மனைவி பத்மா ஹில்டன். இவங்க ரெண்டு பேருமே முன்னோடி மிஷனரிகளாக பணியாற்றினார்கள். இவங்க முதல்ல இந்த மிஷன் நிலையத்தை நம்ம தமிழ்நாட்டில் எங்கே ஆரம்பித்தாங்கன்னா 1967 பெரிய மலை, நம்ம ஓசூர் அந்த கிருஷ்ணகிரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆதிவாசிகள் வசிக்கின்ற ஒரு இடம் இருக்குது. அதை பஞ்சமலைன்னு சொல்லுவாங்க, இல்லை பெரிய மலைன்னு சொல்லுவாங்க, வெட்டமுகிலம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே நாங்கள் ஒரு 2 வருடத்திற்கு முன்பு நாங்கள் வேதாகம கல்லூரியிலிருந்து ஒரு 20-30 பேர் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆனால் போன அந்த கிருஷ்ணகிரி அந்த இடம் வரைக்கும் தான் ரோடு. அதுக்கப்புறம் மேலே ஏற ஏற பாதைகள்லாம் இப்போது ரீசண்டாக பார்த்திங்கன்னா பாதைகள்லாம் அவ்வளோ ஒன்றும் இன்னும் போடலை. அதுக்கப்புறம் ரொம்ப கரடு முரடாக தான் இருக்குது. அங்கங்கே முள் இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும். அதன் வழியாக நாங்கள் அது சென்றோம். அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த மிஷனரிகளுக்கெல்லாம் பாருங்களேன், அவங்க மற்றவங்கள மாதிரி சந்தோஷமாக நகரத்தில் வாழ்ந்திருக்கலாம், இல்லை ஒரு கிராமத்தில் வாழ்ந்திருக்கலாம். அந்த ஆத்தும பாரம் இருந்தது, அதுதான் போற்றுவதற்குரியது. அதனால தான் கிறிஸ்துவ மிஷனரிகளாக அவர்கள் செயல்பட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த பத்மா ஹில்டனோட முக்கிய பங்கு என்ன பார்த்திங்கன்னா, அவங்க அந்த மிஷனரி பணியை ஆதரவு அளித்தார்கள். ஏன்னா ஒரு குடும்பமாக இந்த மிஷனரி பணியை செய்யும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும், ஆதரவு இருக்கணும். அப்போ தான் அதை செய்ய முடியும். அதுக்கப்புறமா இவங்க ஆரம்ப கால பணிகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க செய்த அந்த பங்களிப்பு மிகவும் பெரியது. அது நினைவு கூறப்படுகின்றன. அதுக்கப்புறமா எஃப்எம்பிபியில் பார்த்திங்கனாக்கா அது மெயினாக எதை வலியுறுத்துகிறதுன்னு பார்த்திங்கனாக்கா ஜெபத்தை வலியுறுத்துகிறது. ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்டு, நண்பர் சுவிசேஷ ஜெப இசைக்குழுன்னு சொல்லுவாங்க அதை. அதுக்கப்புறமா இவங்க பத்மா ஹில்டன் ஆரம்ப காலத்தில் ஒரு முக்கிய நபராக அவங்க இருந்தாங்க. ஊழியத்தை ஆதரிக்கவும் செய்தார்கள். அதோடு அவங்க அந்த ஊழியத்தை தாங்குவதற்கும் அதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு இருந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இப்போது அந்த ஊழியத்தில் நம்ம எல்லா நேரத்துலையும் பணம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் பணம் கிடைக்கலாம், சில நேரங்களில் பண உதவி இருக்காது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்களுடைய அந்த தாலி செயினையே அந்த ஊழியத்திற்காக கொடுத்தார்கள் என்று, தியாகம் செய்தார்கள் என்று அவங்களுடைய பயோகிராஃபியில் கொடுத்துருந்தது. அதுக்கப்புறமா அவங்க செய்த பணி பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வரலாற்றில் அது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாகும். ஏன்னா ஒரு மிஷனரி அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அப்போ தான் வளரப்போகுதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாமே நம்ம தான் முயற்சி செஞ்சு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணுன்னா அது எல்லாமே நம்ம தான் செய்யணும்.
கூட வேணால் யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்க. இப்போ எங்கள் காலேஜஸ்லலாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இப்போ புதுசாக ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நாங்கள் சீனியர்ஸ் 2-3 பேர்கிட்ட பேசுகிறப்போ சொன்னாங்க, மேடம் வந்து போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நம்ம தான் போய் எல்லாம் இனிஷியேட் எடுக்கணும். ஒரு காரியத்தை, அது ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை கிளாஸஸாக இருக்கட்டும், இல்லை டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தான் போய் ஆரம்பித்து வைக்கணும். அதே எஸ்டாப்ளிஷ்டு நிறுவப்பட்டு இருந்தால் அங்கே போய் வேலை செய்யறது ஈஸி. ஸோ அந்த நிறுவப்படுவதற்கு தன்னை தயாராக்கி கொண்டு அந்த ஊழியம் செய்கிறாங்க பாருங்கள், அது மிகவும் மிகவும் ஒரு பாக்கியம் நிறைந்த செயல். அதுக்கப்புறமா வந்து அவர்கள் வந்து தன்னுடைய முழு நேரத்தையும் அந்த ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார்கள். அதுக்கப்புறமா அவங்களோட முழு பங்களிப்பு இருந்தது. இவர் ஹாரிஸ் ஹில்டன் வந்து முதல் மிஷினரியாக எங்கன்னா பெரிய மலையில் ஒசூர் பகுதி கிட்ட கிருஷ்ணகிரின்னு சொல்லலாம், அங்கே இவர்கள் முதல் மிஷினரியாக எஃப்எம்பிபியின் முதல் மிஷினரியாக அவர்கள் அங்கு பணியை தொடர்ந்தார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒரு சூப்பர்வைசராக இருந்தார். யார்? ஹாரிஸ் ஹில்டன். அப்போது அதுக்கப்புறம் தான் இந்த எஃப்எம்பிபியை பற்றி கேள்விப்பட்டு அந்த மிஷினரி பணிக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். ஆசியாவிலே அதிக மிஷினரி கொண்ட ஒரு நிறுவனம் இல்லை ஒரு இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்பிபி. இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சாம் கமலேசன், அதுக்கப்புறமா சகோதரர் பி சாமுவேல், டாக்டர் ரெவரண்ட் தியோடர் வில்லியம்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான், குழுவாக சேர்ந்து தான் அதை நிர்வாகம் செய்தார்கள், ஆரம்பித்து வைத்தார்கள். அதுக்கப்புறமா சகோதரர் எமில் ஜபசிங், அவர் வந்து பொது செயலாளராக இருந்தார். அதுக்கப்புறம் முழு நேர ஊழியக்காரராக அவர் செயல்பட்டார். 1969 மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரிய மலை என்கின்ற அந்த ஆதிவாசிகள் வாழ்கின்ற அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு முதல் மிஷினரிய பணிக்காக எஃப்எம்பிபி மூலம் அனுப்பப்பட்டவங்க தான் ஹாரிஸ் ஹில்டனும் டாக்டர் புஷ்பராஜ் அவர்களும். அப்போ வந்து அவங்க வந்து எங்கே தங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பன்றிகள்லாம் வளர்க்குறாங்கல்ல, ஏன்னா ஆதிவாசிகள் மெயினாக அவங்களோட ஆக்குபேஷன், அவங்களோட தொழில் பார்த்திங்கன்னா பன்றி வளர்க்குறது, ஆடு மாடுகளை வளர்க்குறது, அதுக்கப்புறமா வந்து விவசாயம் வந்து நல்ல பெரிய அளவுலனாலும் சிறு சிறுவாக செய்வாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த குட்டையான குடிசைகளுக்குள்ளே என்ட்ரன்ஸே வந்து இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம குனிஞ்சு நுழையணும். குட்டையான குடிசைக்குள்ளே தங்கி ஊழியம் செய்தார்கள். அப்போ அவங்க செஞ்சுட்டு வர்றப்போ நடுவில் வந்து அவங்களுக்கு பணம் பத்தலை, அதனால் அந்த ஊழியம் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் வந்து டாக்டர் புஷ்பராஜ் என்ன பண்ணார், தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக மறுபடியும் மருத்துவ தொழிலுக்கு வந்துட்டார். ஆனால் ஹாரிஸ் மில்டன் அப்படி செய்யலை. அவர் என்ன பண்ணாருன்னா, தன் மனைவியோடு சேர்ந்து திரும்பி அந்த ஊருக்கு வந்தார். நாங்கள் அந்த பெரிய மலையில் போயிருந்தோம்ல, அப்போ அவங்க சொன்னாங்க, கை குழந்தையோடு கொட்டுற மழையில் அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போயாவது நாங்கள் போகிறப்போ தங்கறதுக்கு நல்ல பில்டிங் இருந்தது, ஏசி ஃபெசிலிட்டி இருந்தது, அதுக்கப்புறமா வந்து எல்லா எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க, சாப்பாடு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துருந்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் தங்குவதற்கு கூட இடம் கிடையாது. ஒரு குடிசை இருக்கும், அதுவும் குட்டையாக இருக்கும், அதுக்குள்ளே ஊர்ந்து போனோம் இல்லை தவழ்ந்து போனோம். அப்போ அந்த மாதிரி இதில் அவங்க எப்படி வந்து கத்தரை விட்டு பின்வாங்கலை பாருங்களேன். நான் நிறைய நேரங்களில் நினைக்கிற ஒரே காரியம், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அவங்க வந்து கத்தரை விட்டு பின்வாங்கந்தே ஒரு ஊழியர்காரர் கூட நம்ம படித்ததில்லை இதுவரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேனிஷ் பேட்டைக்கே திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பணம் வந்த உடனே அவர் வந்து திரும்பி வந்தார். யார்? ஹாரிஸ் ஹில்டன் மட்டும் தன்னுடைய குடும்பத்தோடு திரும்பி வந்தார். மிஷினரி பணியை மீண்டும் அவர் தொடங்கினார். அவர் வீட்டில் வந்து இக்கட்டான சூழ்நிலைகள், நிறைய பிரச்சனைகள், ஆனாலும் அவருக்கு வந்து ஆத்தும பாரம் இருந்தது.
ஹாரிஸ் ஹில்டனுக்கும் அவருடைய மனைவி பத்மா ஹில்டனுக்கும் அந்த ஆத்ம பாரம், எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள கர்த்தரிடத்துல ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு அந்த பாரம் இருந்தது. அது ரொம்ப வியக்கத்தக்க விதமாக அவர்கள் செய்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்களுக்கு 4 பிள்ளைகள், நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அற்புதமாக ஊழியத்தை செய்தார்கள். அதுக்கப்புறமா சபைகள் உருவாக்கிற்று. அப்புறமா ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. நாங்கள் அந்த ஆலயத்தை கூட போய் பார்த்தோம். அதுக்கப்புறமா தேவ நாமம் அந்த பெரிய மலையில் மகிமைப்பட்டது. இப்போ நாங்கள்லாம் போய் பார்க்குறோம், அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நிறைய விஷயங்கள் அந்த பெரிய மலையில் நாங்கள் பார்த்தோம். ஹாரிஸ் ஹில்டன் தங்கியிருந்த இடம், அவர்களுடைய குடும்பம் தங்கியிருந்த இடம், அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா யானை, காட்டு மிருகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் சர்வசாதாரணமாக. ஆனாலும் அதற்கு மத்தியில் கூட அவங்க ஊழியம் செய்தார்கள். இந்த ஜனங்கள்லாம் நாங்கள் பார்த்தப்போ எப்படி தெரியுமா, அவங்களுக்கு தொழிலுக்கு போயிடுறாங்க. ஒன்று விவசாயம், இல்லை ஆடு மாடை வளர்க்குறது, இல்லை இந்த பல்வேறு வர்ண ரோஸ்களை பயிரிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் போயிடுவாங்க. போயிட்டாக்கா சுவிசேஷம் சொல்ல முடியாது. அவங்க எப்போ வர்றாங்களோ அப்போ தான் அங்கே இருக்கிற சிறு சிறு கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அப்படி தான் நாங்கள் அங்கே இருந்த வில்லேஜஸ்க்கெல்லாம் போனோம். 1 நாள் 2 நாள் அங்கே இருந்தோம். ஒரு நாள் போய் அங்கே அருகாமையில் இருக்கிற குடும்பத்தில் போய் பார்த்து அவங்களுக்கு செய்தியை சொல்லி, பாட்டு பாடி, நடனம் சொல்லி கொடுத்து, அந்த மாதிரி கர்த்தருடைய செய்தியை சொன்னோம். அதுக்கடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரோட்டில் நின்று பிரச்சாரம் பண்ணோம். எனக்கு அது எப்படின்னா ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இருந்தது. ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் நாங்கள் ரோட்டில் நின்னெல்லாம் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. கர்த்தருடைய சத்தியத்தை ஏதாவது ஆலயத்தில் கூப்பிட்டா போய் சொல்லுவோம், இல்லை மீடியாவில் சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் அங்கே பஸ் ஸ்டாப்பில் ரோட்லே நின்று பாட்டு பாடி கர்த்தரை துதித்து ஆராதனை செய்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொன்னோம். அது எப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறோம். அப்போ ஒருத்தர் கர்த்தரை பற்றி சொன்னார், ஒரு சிலர் சாட்சி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அங்கே அதை முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னாக்கா, அங்கே நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு குடும்பத்துக்கு போனோம். அந்த சகோதரர் வீட்டில் அவருக்கு எங்கள் கூட ஃபிசியோதெரப்பி எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க போய் ட்ரீட்மெண்ட்டு, சிகிச்சை சொல்லி கொடுத்தாங்க, எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அந்த வீட்டில் பாட்டு பாடணும், சத்தியத்தை சொன்னோம். இது நாங்கள் செஞ்சது 2 நாள். ஆனால் அவங்க அந்த மிஷினரிகள், நம்ம நினைக்கிறோம் ஆதிவாசிகள் மத்தியில் மலைகளில், அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்திங்கன்னா மிஷினரிகள் அவ்வளோ அருமையாக சத்தியத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் தர்றாரு. அதுக்காகவே எங்கே இருந்தாலும் ஜனங்க அங்கே வந்துடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ பாருங்கள், இந்த மிஷினரிகள் தன்னை அர்ப்பணித்ததோடு இல்லாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும், அது எதுன்னா இருக்கட்டும், எவ்வளோ சொத்து இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கர்த்தருடைய ஊழியத்திற்காக, பணிக்காக செலவு செய்தார்கள். நம்மனா அப்படி செய்வோமா? யாராவது ஒரு ஊழியக்காரர் கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு 10 தடவை யோசிக்கிறோம் அவங்களுக்கு. ஆனால் நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அற்பமாக எண்ணவே கூடாது. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, முடியலையா அடுத்த தடவை தர்றேன் அப்படி சொல்லுங்கள். ஏன்னா அவங்க கர்த்தருக்காக எழும்பி நிற்கும்பொழுது அட்லீஸ்ட் அவங்கள நம்ம தாங்கவாது செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று அங்கே என்ன சொன்னாங்கன்னாக்கா, இவங்க சத்தியத்தை சொல்லிட்டு வர்றப்போ அந்த தங்குகின்ற இடத்தை அதை எரித்தார்கள். அப்போ அவங்க குடும்பத்தோட சாம்பல் ஆயிட்டோம். ஏன்னா இவங்க தானே சத்தியத்தை சொல்கிறாங்க, எல்லாரும் அப்படியே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடந்தது. மழை, அப்படி ஒரு மழையாம். அங்கே சாட்சி சொன்னவர் சொன்னார், பயங்கரமான ஒரு மழை புயல் அடித்து அந்த எரியுது பாருங்கள், அந்த தீயை முற்றிலுமாக அணைத்து விட்டது. அதை தான் நீங்கள் வேணால் கர்த்தரை யார் சார்ந்து வாழறாங்களோ அவங்களுக்கு எந்த கெடுதியுமே வராது. அப்படியே நம்ம கிட்ட வந்தாலும்
கர்த்தர் ஒரு அரணாக நின்று நம்மளை பாதுகாப்பார். ஏன்னா நிறைய பேர் ஊழியக்காரர் வாழ்க்கை வரலாறு கேட்டிங்கன்னா அவங்க சாட்சியெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரை உடனே முறைப்படியாக வேதாகம கல்லூரிக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா ஆயராக இவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு எல்லா மிஷினரி பணித்தளங்களையும் சந்தித்து செயல்படும் ஊழியராக அவர் பொறுப்பேற்றார். இப்போ இவ்வளோ காரியத்தை செய்யுங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உறுதுணையாக யார் இருந்ததுன்னா பத்மா ஹில்டன். அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் போன அந்த இடத்துல அவங்களோட புகைப்படம்லாம் பார்த்தோம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது தெரியுமா? அவங்களுக்கு 4 பிள்ளைகள். அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்க, அவங்க எப்படி படிச்சிருப்பாங்க, கர்த்தரை நம்பி விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ துன்புறுத்தல். நாங்கள் அங்கே போய் பார்க்குறப்ப அந்த பெரிய மலையில் நாங்கள் அந்த நைட்டு ஆல் நைட்டு ப்ரேயர் மாதிரி நாங்கள் 1 மணி நேரம் அப்படி தான் ப்ரேயர் பண்ணோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாரும் உட்காந்து அந்த வேதாகம கல்லூரியிலேருந்து சென்ற அத்தனை பேரும் முழங்கால் படிட்டாங்க. அப்போ அந்த நிறுவனத்தில் அங்கே நின்று ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இங்கே பக்கத்தில் தான் ஒரு சிலையை வச்சுட்டாங்க. இப்போ எங்களுடைய வழித்தடத்தையும் அவங்க அடைச்சிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ அதுக்காக பாரப்பட்டு ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தருடைய சத்தியத்தை சொல்வதற்கு ஊழியக்காரர்கள் செல்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ தடைகள் தெரியுமா? நீங்கள் சொல்லக்கூடாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு கூட துரத்துவாங்க. ஒரு வீட்டில் போய் சத்தியத்தை சொல்ல போகிறாங்கன்னாக்கா அசிங்கமாக பேசுவாங்க. அது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு தாங்கிக் கொண்டு கர்த்தருடைய அந்த வசனத்தை போதித்தார்கள். அவங்க எவ்வளோ ஒரு நம்ம எனக்கு ரோஷம் ஜாஸ்தி, நம்ம கூட வேலை செய்கிறவங்ககிட்டே ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பேச மாட்டோம், மூஞ்சி தூக்கி வச்சுக்குவோம், கோவிச்சுக்குவோம். ஆனால் ஊழியக்காரங்களால் அப்படி இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிமிஷமும் முக்கியமாக அவங்க கருதுகிறதுனால தான் கர்த்தருடைய அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சத்தியத்தை எப்போ சொல்லலாம், யாரை போய் பார்க்கலாம், யார்கிட்ட என்ன சொல்லலாம், அதை தான் யோசித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் நம்ம எப்போ பார்த்தாலும் உலக பிரகாரமாக தான் யோசித்து கொண்டு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு ஏதாவது வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நல்லா போதிப்பாங்க சத்தியத்தை. அவங்க முகத்தில் எப்போவுமே அந்த பிரகாசம் இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. கர்த்தருக்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி கற்றுக்கணும் அவங்கக்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவர் ஹாரிஸ் ஹில்டன் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டார். அதுக்கப்புறமா டிசம்பர் 12ஆம் தேதி அவர் தன்னுடைய 75 வயதில் டிசம்பர் 2012 டிசம்பர் 16ஆம் தேதி மரித்தார். அவருக்கு அப்புறம் அவங்க மனைவியும் மரித்தார்கள். நம்ம சொல்கிறோம்ல, இப்போது சக்கரை வியாதி வந்ததுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, பிடிச்ச ஆகாரத்தை சாப்பிட முடியாது. அங்கே என்ன கிடைக்குதோ, எந்த நேரத்தில் கிடைக்குதோ அதை தான் அவங்களால சாப்பிட முடியும். இந்த மாதிரி தான் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சக்கரை வியாதி இருக்கும், பிபி இருக்கும், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கும், நோய் அப்படி ஒரு நோய். நீங்கள் நினைக்கலாம் கர்த்தருடைய சத்தியத்தை தானே சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் நோய் வருதுன்னு. அவங்களுக்கும் பலவீனம்னு இருக்கும். கர்த்தர் நம்மளுக்கு எல்லாத்தையும் தர்றாரு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்களால அந்த யூஸ் பண்ணுற அந்த நேரத்தை கூட கர்த்தருக்காக செலவிடுறாங்க. இப்போ கண்டிப்பாக கர்த்தர் அவங்கள தாங்குவார்ல. கண்டிப்பாக அவங்கள வெட்கத்திற்கு உட்படுத்தவே மாட்டார். கண்டிப்பாக அவர்களை தாங்குவார். அதுக்கப்புறமா பல போராட்டங்கள் மத்தியிலும் அவர் தொடர்ந்து மிஷினரி ஊழியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்தார். நல்ல ஓட்டத்தை முடித்தார். அதுக்கப்புறமா அவர் டெல்லி ஹாஸ்பிட்டலில் நோயால் பாதிக்கப்பட்டு டெல்லி ஹாஸ்பிட்டலில் அவர் சேர்க்கப்பட்டு அவர் அப்போ டாக்டர் புஷ்பராஜ் அவரை போய் பார்த்து ஆயத்தம் பண்ணாங்க. இதுதான் நம்மளுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் நம்ம மறிக்க போகின்ற அந்த தருணம் தெரிஞ்சிருக்கும். வயசானவங்கெல்லாம் பாருங்களேன், சொல்லுவாங்க வீட்டில், நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்கள ஆயத்தப்படுத்தணும்.
அப்படின்னா நம்ம வந்து அறிந்தோ அறியாமலோ பாவங்கள் செய்திருக்கலாம். அதெல்லாம் வந்து கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி அப்புறமா மனம் திரும்பி அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வைத்து சத்தியத்தை சொல்லி ஆயத்தப்படுத்தணும் அவங்கள. ஏன்னா எல்லா ஆத்துமாக்களும் எங்கே போனோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். அதுதான் ரொம்ப முக்கியம், விடுபடவே கூடாது. அதனால் அவங்கள நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதுக்கப்புறமா வந்து அவருடைய ஆத்துமாவை வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தான் அவர் மரித்தார். எவ்வளோ ஒரு நல்ல மரணம் பாருங்களேன். உடலால் அவங்க வந்து துன்பப்பட்டாலும் நோயினால் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டாலும் ஆத்துமாவை வந்து அவங்க இழக்கவே இல்லை. அந்த கர்த்தருக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்துல தான் அதை ஒப்பு கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பத்மா ஹில்டன், ஆரிஸ் ஹில்டன் 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்ல ஊழியம் செய்தார்கள், சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்தார்கள். அதற்காக அந்த FMBB சகோதரர்கள் வந்து அவர்களுக்காக தேவனை துதித்தார்கள். அதுக்கப்புறமா பிள்ளைகள் 4 பேரும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். நான் காலேஜில் பேசிகிட்டு இருக்கிறப்போ சிலர்கிட்டலாம் கேட்பேன், ஏன் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் தான் சேர்க்கணும், மெடிசன் தான் சேர்க்கணும், தியாலஜி படிக்க வைக்கலாம்ல அப்படின்னு கேட்பேன். அப்போது ஒரு பதிலுமே வராது. ஒரு வேளை கர்த்தர் எனக்கு ஒரு பாக்கியம் அப்படி கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் தியாலஜி படிக்க வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம வந்து அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்றுன்று நிறைய பேருக்கு தெரியறதில்ல, புரியறதில்ல. ஏன்னா அதுவும் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்குது, மாஸ்டர் டிகிரி இருக்குது, PhD வரைக்கும் பண்ணலாம். என்னென்னா கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து அறிந்து அதை நம்ம எடுத்து சொல்கிறோம். அது வந்து யாருமே சந்தோஷமாக செய்ய மாட்டேன்றாங்க. ஒரு சிலர் ஒப்பு கொடுத்து ஆர்வத்தோடு செய்கிறாங்க, ஒரு சிலர் கட்டாயத்தின் பேரில் செய்கிறாங்க. கர்த்தர் வந்து எதை விரும்புகிறாருன்னா தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து சந்தோஷமாக ஒரு காரியத்தை செய்தால் அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இனிமேல் நம்மளும் அப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவங்க பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் மருமகள்களும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் கர்த்தர் வந்து ஒரு ஆறுதலாக இருக்கிறார். அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பத்மா ஹில்டன். அவங்க வந்து ஹாரிஸ் ஹில்டனோட மனைவி. இவங்க எந்த நிறுவனத்தில் ஊழியம் செய்தாங்கன்னா FMBB பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து அவருக்கு ஆத்தும பாரம் இருந்தது. முதலாவதாக ஆத்தும பாரம் இருந்தது. முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்தார்கள், ஆதரவாக இருந்தார்கள். கஷ்ட நேரத்தில் தாங்கிட்ட இருந்த அந்த தாலி செயினை கூட ஊழியத்திற்காக கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போது லேடிஸை போய் செயினை கேட்டு பாருங்களேன், தருவாங்களா? தரமாட்டாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. ஏன்னா இப்போ என்னையே வந்து கேட்டால் நான் தந்திருப்பேன். எனக்கு இப்போது கேட்டால் கொடுத்துருவேன். ஆனால் அப்போல்லாம் வந்து திருமணமான புதிதில் கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் கொடுத்தே இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கோல்டை வச்சு தான் செய்யணுமா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஆனால் இவங்க அந்த மாதிரி எந்த கொஸ்டினுமே கேட்கல. அதுக்கப்புறமா வந்து இவங்க தான் முதல் மிஷனரி அப்படின்ற பெருமை உண்டு ஹாரிஸ் ஹில்டனுக்கு. அவங்களோட மனைவி பத்மா ஹில்டன் அவங்களோட சேர்ந்து பணிபுரிந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து எப்பவுமே தேவனை துதித்து கொண்டு அந்த ஜப வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சோர்வு வந்தாலும் அதை விட்டு பின்வாங்கவே இல்லை. மறுபடியும் அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெரிய மலைக்கு சென்று மறுபடியும் அவங்க வந்து ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறம் முறையாக வேதாகம கல்லூரியில் சேர்ந்து ஆயர் படித்து அதுக்கப்புறம் திரும்பி வந்து நிறைய ஊழிய ஸ்தலங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்தார். இதற்கெல்லாம் அவர்களுக்கு துணையாக இருந்தது பத்மா ஹில்டன்னு. கடைசியாக 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் கூறியிருக்கிறது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க. அப்படின்னா ஊழிய பாதையே ஒரு போராட்டம் தான். அதை செஞ்சாங்க, துணிகரகமாக செய்தார்கள். ஸோ நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம், கர்த்தர் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வாஞ்சையை தரணும்னு. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே இயேசப்பா,
இன்று நாங்கள் ஆரிஸ் ஹில்டனோட மனைவி பத்மா ஹில்டனை பற்றி பார்த்தோம் கர்த்தாவே. ஏசப்பா, திருமணமான அந்த வயதில் எவ்வளவோ கனவுகளோடு தன்னுடைய கணவரை வந்திருப்பாங்க கர்த்தாவே. ஆனால் அவருக்கு அந்த ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு ஆத்தும பாரம் ஆர்வம் இருந்ததுனால தன்னுடைய அந்த பச்சிளம் குழந்தையை கூட எடுத்துக்கொண்டு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அந்த பெரிய மலை பஞ்சமலைக்கு சென்றார்கள் ஆண்டவரே. அந்த ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது ஆண்டவரே. அதே போல இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா, அந்த ஆர்வத்தை வாஞ்சி கொடுத்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனி வரும் காலங்களில் யாரெல்லாம் ஊழியத்துக்கு செல்கிறார்களோ, பைபிளை பற்றி நன்றாக அறிந்து ஆராய்ந்து சாட்சிகளோட ரெஃபரன்ஸோடு எடுத்து சொல்லணும் கர்த்தாவே. அவர்கள் ஒரு சாட்சியாக வாழ்ந்தார்கள் கர்த்தாவே. நல்ல ஒரு ஊழிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் கர்த்தாவே. அந்த நல்ல குணங்களை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே மனிதருக்கு முக்கியத்துவம் தராமல் எங்களை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் தந்து அதிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தரும் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு மிஷனரிகளை பற்றி பார்க்கும்பொழுதும் ஏசப்பா, அவர்கள் எவ்வளவு தியாக மனப்பான்மையோடு வந்தார்கள் கர்த்தாவே, எவ்வளவு வாஞ்சையோடு வாழ்ந்தார்கள் கர்த்தாவே. உமக்காக ரத்தம் சிந்தவும் தயாராக இருந்தார்கள் கர்த்தாவே. அவர்கள் வாழ்க்கையை படிக்கும் பொழுது ஏசப்பா, நாங்களும் அதே போல உமக்காக எழுந்து நிற்க கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஏசப்பா. அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும், அவருடைய தேவைகளை சந்தித்தரலும். அவர்களுக்கு எந்த விதமான பலவீனங்களோ நோய்களோ இருந்தாலும் இந்த நிமிடமே அதை நீர் எடுத்து போற்றலும் கர்த்தாவே. நல்ல ஐக்கியத்தையும் பலத்தையும் சரீர சுகத்தையும் தாரும் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.